அதாவது முக்கியமாக வடமேல் பகுதியில் வசிக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு மாத்திரம்தான் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். வேறு மாகாணங்களிலோ வேறு மாவட்டங்களிலோ இருப்பவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. இதை பொறுத்தவரையில் சம்பள திட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2025 4/1 அமைய பேசிக்காக 45,230 ரூபாய் சம்பளமாக உங்களுக்கு வழங்கப்படும். கல்வி தகமைகளை பொறுத்தவரையில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் தமிழ், கணிதம் மற்றும் ஆங்கிலம் உள்ளடங்களாக 6 பாடங்களில் 2 அமர்வுக்கு மிகையாத அமர்வுகளில் சித்தி அடைந்திருத்தல் வேண்டும். இப்பாடங்களில் 5 பாடங்களை ஒரே அமர்வில் சித்தி அடைந்திருத்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் பொது பரீட்சை நீங்களாக அனைத்து பாடங்களிலும் ஒரே அமர்வில் சித்தி அடைந்திருத்தல் வேண்டும். பழைய பாடத்திட்டத்தின் கீழ் 3 பாடங்களில் சித்தி அடைந்திருப்பது போதுமானதாக கருதப்படுகிறது. ஏனைய தகமைகளை பொறுத்தவரையில் விண்ணப்பதாரர் இலங்கை பிரஜையாக இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரர் சிறந்த நன்னடத்தையும் சிறந்த ஆரோக்கியமும் உடையவராகவும் இருத்தல் வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி சேவை நிபந்தனைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பதவி நிரந்தரமானது, ஓய்வூதிய திட்டத்தை கொண்டது. மேலும் நீங்கள் விதவைகள் மற்றும் அனாதைகள் ஓய்வூதிய திட்டத்திற்கு, தபுதாரர்கள் மற்றும் அனாதைகள் ஓய்வூதிய திட்டத்திற்கு பங்களிக்க வேண்டும். அரசாங்கத்தினால் அவ்வப்போது தீர்மானிக்கப்படும் விகிதத்தில் இதற்கான பங்களிப்பு கொடுப்பனவுகளை நீங்கள் செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பதவிக்கு நியமிக்கப்படுபவர்கள் 3 வருட கால தகுதிகான் காலத்திற்கு உட்படுத்தப்படுவார்கள். ஆட்சேர்ப்பு முறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்த வெற்றிடங்களின் எண்ணிக்கை 70% ஆனவை திறந்த போட்டி பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் ஆட்சேர்ப்பு செய்யப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நியமனம் பெறுவதற்கு தகுதி பெறுபவர்கள் பரீட்சை நடைமுறையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு வினாத்தாளுக்கும் ஒதுக்கப்பட்ட புள்ளிகளில் குறைந்தது 40% பெற்றிருத்தல் வேண்டும் என்பதுடன் பரீட்சையின் மொத்த புள்ளிகளில் குறைந்தது 50% பெற்றிருத்தல் வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பரீட்சை நடைமுறையை பொறுத்தவரையில் நுண்ணறிவு பரீட்சை 1 மணித்தியாலமும் மொழி தேர்ச்சி 1 மணித்தியாலமும் 2க்கும் மொத்தமாக 100 புள்ளிகள் வழங்கப்படும். அதே மாதிரி பரீட்சை கட்டணத்தை பொறுத்தவரை பரீட்சை கட்டணமாக உங்களுக்கு 1200 வடமேல் மாகாண சபையின் இலக்கம் 2003 213 எனும் வருமான தலைப்பிற்கு வரவு வைக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. விண்ணப்பிக்க வேண்டிய முறையை பொறுத்தவரையில் இந்த பதவிக்கான விண்ணப்பங்கள் கோருதல் இணையவழி முறை மூலம் மாத்திரம் மேற்கொள்ளப்படும். வடமேல் மாகாண சபை அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளமான psc.nw.gov.lk பிரவேசித்து இணையவழி விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பின்னர் நீங்கள் இணைய வழியாக பூர்த்தி செய்ய விண்ணப்ப படிவத்தை PDF கோப்பாக பதிவிறக்கம் செய்து அதன் அச்சிடப்பட்ட பிரதி ஒன்றையும் தபால் மூலம் அனுப்பி வைத்தல் வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் இணையவழி மூலமாக விண்ணப்பித்த பிற்பாடு உங்களுக்காக டவுன்லோட் செய்ய இணையவழியினூடாக கேட்கப்படும். அதனை டவுன்லோட் செய்து அதை நீங்கள் அவங்க சொல்லப்பட்ட அந்த அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணி கொள்ளணும். பணம் செலுத்தி பெற்றுக்கொண்ட பற்றுச்சீட்டு ஒட்டப்பட்ட இணையவழி விண்ணப்ப படிவத்தை அச்சிடப்பட்ட பிரதி 2026 4/8 அல்லது அதற்கு முன்னதாக கிடைக்கும் வகையில் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய விடயங்கள் இந்த கெசட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கெசட் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக RI என்று டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கான அந்த லிங்க் வரும். ஃபுல் டீட்டெயிலை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி எப்படி விண்ணப்பிப்பது என்ற விடயங்கள் ஆன்லைன் மூலமாக மாத்திரம்தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். அதனையும் நீங்கள் பார்த்து சரியான முறையில் விண்ணப்பம் அனுப்பிக்கொள்ளலாம். நன்றி. மற்றும் ஒரு வேலை வாய்ப்போடு சந்திப்போம்.